அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 தினங்களும் ஆஷுரா நோன்பினுடைய தினமாக இருக்கிறது. நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு வைப்பது என்பது இதற்குண்டான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இந்த தினத்தில்தான் மூசா நபி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கொடுங்கோலான ஃபிரௌனை அழித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்திற்கும் வெற்றி கொடுத்த ஒரு தினமாக இந்த ஒரு தினமாக தான் இருக்கும். இப்போ இதை அறிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கும் பிறை 9 மற்றும் 10 இந்த ஆஷுரா தினத்தினுடைய பிறை 9 மற்றும் 10ஆம் தேதி 2 நாள் நோன்பு வைக்க சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ரமலான் மாதம் கடமையாக்கப்படுவதற்கு ஆஷுரா நோன்பு கடமையாக இருந்தது. அப்ப ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்ட பிறகு இந்த ஆஷுரா தினத்தில் நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பாக மாறிவிட்டது. இப்ப இந்த நோன்பினுடைய நன்மையை பொறுத்தவரையிலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் இந்த ஆஷுரா தினத்தில் நோன்பு வைக்கின்றார்களோ அவர்கள் முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தின் பரிகாரமாக இது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தவறுதலாக தெரிந்தும் தெரியாமலும் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கிறது கலந்துகிட்டே இருக்கும். அதனுடைய பரிகாரமாக இது நினைத்து கொண்டு வாய்ப்புள்ள சகோதரர்கள் இந்த நோன்பை வைத்துக் கொண்டு அந்த நன்மையை அடைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்.